சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டையில் கஞ்சா போதையில் இருந்த கும்பல் சாலையில் சென்ற 5 பேரை வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். எத்தனை பேர் கொண்ட கும்பல்? தற்போது 5 பேரின் நிலை என்னவாக இருக்கிறது? இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டையிலிருந்து மேனாம்பேடு செல்லும் சாலையில் நேற்று இரவு கஞ்சா போதையில் இருந்த நபர்கள் ஆவேசமாக திரிந்துள்ளனர். கண்ணில் பட்ட நபர்களை எல்லாமே அந்த போதை ஆசாமிகள் தரமாரியாக வெட்டி தள்ளியுள்ளனர். இந்த தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த இந்த சம்பவத்தில் 3 நபர்கள் படுகாயமடைந்தனர். இது மட்டுமல்லாமல் தனியார் உணவகம் அருகிலும் நின்று கொண்டிருந்த 2 நபர்களையும் தரமறையாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் மொத்தமாக 5 பேர் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தகவல் இருந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆட்டுப்பால்ல இவ்ளோ லாபமா? ஆட்டுப்பாலை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தாக்குதலில் ஈடுபட்ட 3 நபர்களை அடையாளம் கண்டப்பட்டுள்ளனர். மேலும் இவர்கள் மங்களாபுரம் அம்பத்தூர் பகுதியில் உள்ள மங்களாபுரத்தை சேர்ந்த நித்திவேல் மற்றும் லோகேஷ் மற்றும் மணிகண்டன் என்ற 3 குற்றவாளிகள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த 3 குற்றவாளிகளை பிடிப்பதற்கு 7 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் தற்போது 2 நபர்களை கைது செய்துள்ளனர். மேலும் ஒருவரை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்.